கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காரண நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்களே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது. ஆகவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் நம்மை ஆயத்தமுள்ளவர்களாய் வைத்துக் கொள்வோம். இந்த வாரத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை பெந்தேகோஸ்தே நாள் என்பதாகும். ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குரூப்புக்கு அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மாத்திர குறிப்பிட்ட சபைக்கு என்று சொல்லி இந்த அனுபவத்தையே நாம் விட்டு விடாதபடிக்கு இந்த நாளிலே நடந்தது என்ன, இந்த நாளின் அனுபவம் என்ன, இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மோடு கூட எப்படி நமக்கு இந்த அனுபவத்தை கொண்டு வர விரும்புகிறார், இது நிமித்தமாக நாம் எப்படி அவருக்காக இன்னும் வல்லமையோடு செயல்பட முடியும் என்றெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் முதலாவது இந்த நாளுக்கு அப்புறம் தான் சபை, திருச்சபை என்றெல்லாம் வருகிறது. அப்ப அதற்கு முன்பதாக இயேசு மரித்து உயிர்த்து அவர் வரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூட அவர் நான் இன்னும் வரத்துக்கு ஏறி போகல, ஆகவே நீங்க ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நான் உங்களுக்கு வரத்திலிருந்து உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போவேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அது வரையும் காத்துருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களோடு இயேசு பேசுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு தரிசனமாகும் போது தன்னுடைய சீஷர்களோடு பேசும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசுகிறார். ஏற்கனவே இயேசு தம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர் மனிதனா இந்த உலகத்தில் வாழ்ந்த மனுஷகுமாரனா இருந்த நாட்களிலேயே 12 பேரை தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்துதான் அவர்களை பட்டணங்களுக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே அனுப்புகிறார். போங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இங்க யோவானுடைய சீஷர்கள்ட்ட கூட அவங்க போய் பேசுறாங்க. அப்போ அவங்களும் கேக்குறாங்க, இவரு தான் வரப்போகிற மேசியாவா இல்ல வேற யாரும் வேற காத்திருக்கணுமா, இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இயேசு தன்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இயேசுவும் அதை தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்ப இயேசு எப்படி ஒரு வல்லமையோடு சுற்றித்திருந்தாரோ அதே வல்லமையை தான் தன்னுடைய சீஷர்களுக்கும் கொடுத்து, நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது மாதிரி நான் உங்களை அனுப்புகிறேன், ஆனாலும் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு புறப்பட்டு செய்கிறார். சீஷர்களும் போயிட்டு சில இடங்கள்ல பிசாசுகளை துரத்துறாங்க. பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறத பார்த்து சந்தோஷப்பட்டு இயேசுகிட்ட சொல்றாங்க, ஆவிகள் எங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிது அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல கூட ஆண்டவர் சொல்வாரு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறத குறித்து நீங்க சந்தோஷப்படாம உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதிகமா சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்வார். அப்போ பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரத்தை இயேசு மனுஷகுமாரனா இருந்த நாட்களே கொடுத்தாரு. அதற்கு பிற்பாடு அவர் சொன்னாரு, நான் போயிட்டு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ள தங்கி இருப்பாரு, உங்க ஸ்பிரிட்ல உங்க ஆவியில அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பாரு. அப்போ என்னென்றைக்கும் உங்களோடு கூட தங்கியிருந்து
இந்த வேலைகளை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நீங்க சாட்சிகளா இருப்பீங்க, நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க, நீங்க வியாதிகளை சுகமாக்குவீங்க, நீங்க திருச்சபைகளை எழுப்புவீங்க, நீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சிதறி திரிந்து எங்கும் அறிவிப்பீங்க. நீங்க பயந்தாங்கொலிகளா இருக்க மாட்டீங்க, தைரியம் உள்ளவர்களா இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்க தைரியமா என்னை குறித்து சாட்சி கொடுப்பீங்க. முன்னொரு நாள்ல நீ இயேசுவோட கூட இருந்தல்ல அப்படின்னு சொல்லி பேதுருட்ட கேட்கும் பொழுது மறுதலித்த அந்த பேதுரு தானே தைரியமா எழும்பி நின்று இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம்னு சொல்லி தைரியமா பேசுகிறாரு. அப்ப இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு பலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படி ஒரு அனுபவத்திற்காக நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்திற்காக சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். அப்படிதான் ஏறக்குறைய 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில அந்த பெந்தைகோஸ்தே நாள் எனப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள்ல காத்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் வானத்தில் இருந்து இறங்கி அவங்க ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்கள் அல்ல, பல மொழிகளை பேசுகிறவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தங்கள் பாஷையில அவங்க பேசுறத கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி இந்த பாஷை தெரியாதவங்களாம் இந்த பாஷையை பேசுறாங்களே, தன்னுடைய பாஷை அவங்க சொல்றாங்க, பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் முசப்பத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து அப்படிங்கிற இவ்வளோ தேசத்து ஜனங்கள், சிரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியா இதுல இருக்கிறவங்க, ரோமாபுரியார், யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், கிரேக்கர், அரபியர் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட நாட்டு மக்கள் அதுல இருக்கிறாங்க. இங்க பேசிட்டு இருக்கிற இந்த 120 பேர் இந்த மொழிகளை அறியாதவங்க, பல நாட்டு மக்களுடைய பல மொழிகளை பற்றி தெரியாதவங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது இவங்க புதிய ஒரு பாஷைகளை பேசுறாங்க. அதனால அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இந்த பாஷெல்லாம் இவங்களுக்கு தெரியாதே, நம்ம இத்தனை நாட்டுக்காரவங்க இருக்கிறோம், நமக்கு தெரியும் நம்ம நாட்டு பாஷை, ஆனா அவங்களுக்கு அது தெரியாது, அது அயல் மொழி, அவங்களுக்கு புது மொழி அவங்களுக்கு. ஆனா அதுல சரளமா பேசுறாங்க. அதுவும் என்ன பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. என்ன மகத்துவத்தை பேசியிருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவ மரித்து, இயேசு கிறிஸ்துவ அடிச்சு சிலுவையில நீங்க தூக்குனீங்க, ஆனாலும் அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் மேசியா, அவர்தான் நம்மை மீட்டு கொள்கிறவர், அவர்தான் நமக்கு அந்த இழந்து போன ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறவர், அவர்தான் ஒரு ராஜா, வரப்போகிற ராஜா, அவருடைய ராஜ்யம்தான் முடிவில்லாத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவத்துக்கெல்லாம் முடிவிராதுன்னு சொல்லி ஒரு நாள்ல ஏசாயா மூலமா உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருந்தோமே, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இவர்தான். இவரை நாங்க கண்ணார கண்டோம், காதார இவர் பேசுறத கேட்டோம், நாங்க விசுவாசிக்கிறோம், இதை நீங்களும் விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவங்க நிச்சயமா தேவனுடைய மகத்துவத்தை பேசியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கலக்கம் அடைந்தார்கள், பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்பட்ட நாளில நடந்த அனுபவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ளணும்? இந்த அனுபவத்தினால நிரப்பப்பட்டவங்க தேவனோடு ஒரு ரகசியத்தை பேசுறவங்களா எப்படி இவங்களுக்குள்ள அந்த பாஷை வர முடியும்? அப்போ இவங்களுடைய ஸ்பிரிட், இவங்களுடைய மனித ஆவியில அந்த தேவ ஆவியானவர் தங்கி இருந்து இவர்களுடைய மனித மூளைய இயக்கினது நிமித்தமாக இவங்களுடைய வாய், இவங்களுடைய இருதயத்திலிருந்து கர்த்தர் பேசுற பாஷைய இவங்க வாய் பேசிட்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இன்னைக்கு இனிமேல் வரப்போகிற சமுதாயத்துக்கும் பிறக்க போகிற சந்ததிக்கும் கர்த்தருடைய வாயாக வார்த்தையாக தேவனுடைய மகத்துவத்தை பேசுறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவியில இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்து இரண்டும் ஒன்றரை கலந்து நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்பி அந்த நிரப்புதலிலிருந்து தேவ மகத்துவத்தை அவர் நமக்கு எடுத்து கொடுத்து அதை நம்முடைய வாய் பேச வேண்டும். இன்னும் வருங்காலத்தை குறித்த ரகசியங்களும் சத்தியங்களும் ஏராளமா இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறவைகள் கொஞ்சம், நம்முடைய மூளையை கொண்டு நம்ம கற்றுக்கொண்டது ரொம்ப ரொம்ப கொஞ்சம், நாம் கிரகித்து கொண்டது ரொம்ப கொஞ்சம். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் ஒரு
வரம்புக்கு அப்பாற்பட்ட இன்னும் நமக்கு தெரியாத ஆழமான ரகசியங்கள், தேவனுடைய மகத்துவங்கள் நிறைய இருக்கிறது. அந்த மகத்துவங்களை சொல்லும்படி நம்முடைய இருதயமானது நிரப்பப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க விரும்புகிறார். ஆகவே ஏதோ ஒரு பல பாஷையில பேசணும், ஏதோ நம்ம மற்றவங்களை காட்டிலும் நான் பெரிய பரிசுத்தம்னு காட்டிக்கிடணுங்கிறதுக்காகவோ, நாங்க மட்டும்தான் பரிசுத்தம்னு காட்டிக்கிறதுக்காகவோ இந்த ஆவியானவர் கொடுக்கப்படல. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் ஆவியினாலே நம் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய சுபாவங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். வரப்போகிற சந்ததி எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்த நாம் இருந்த காலத்தை காட்டிலும், நம்முடைய முன்னோர்கள் வளர்ந்த காலங்களை காட்டிலும் நம்முடைய இளம் சந்ததியினர் இப்பொழுது வரப்போகிற இளம் தலைமுறையினர், இன்னும் பிறக்க போகிற சந்ததியினர் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்திலே வளர்கிறார்கள், பிறக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு செல்லும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளும் ஸ்தாபிக்கும்படியாய் அவரை பற்றின அறிவிலே நாம் இன்னும் வளர வேண்டியதும் அறிய வேண்டியதும் அதிகமா இருக்கிறது, இன்னும் அவசியமா இருக்கிறது. இதையெல்லாம் செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருந்து நம்முடைய ஆவியில இணைஞ்சு அந்த ஆவியில இருந்து அது நமக்குள்ள, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாயினால் பேசி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் நான் வாழும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து சித்தம் கொண்டவராய் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே செயல்பட்டிருக்கிறார். இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கே அல்ல, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கே அல்ல. இது கிறிஸ்து பரமேறின பின்பு குறிக்கப்பட்ட ஒரு நாளிலே அருளப்பட்ட ஒரு அனுபவம். இன்றைக்கும் நம் அனைவருக்கும் ஒரு அவசியமான ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அனுபவம் தான் நமக்கு இழந்து போன தேவ சாயலை மீட்டு கொடுக்கிறது. இழந்து போனதை இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், லா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சட்டங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டுல நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒண்ணு தவறிச்சா கூட முழு நியாய பிரமாணத்தை நம்ம மீறினதாகவே கருதப்படுமா. ஆயிரக்கணக்கான இந்த பிரமாணங்கள், நியமங்கள், சட்ட திட்டங்கள், நீதி நியாயங்கள் இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒண்ணு தவறுனா கூட நம்ம பாவம் தான். ஒண்ணு தவறுனா கூட நம்ம மீறுதல் அப்படிங்கறதா நம்ம மேல நிக்குமா. அப்படி ஒரு மீறுதல் வரும் பொழுது நம்ம தேவ சாயலை நாம் வெளிப்படுத்த முடியாது. எப்படி சொல்றது, பாவ சரீரமும் பாவ மாம்சமும் தான் வெளிப்பட முடியும். ஆகவேதான் கிறிஸ்து நமக்காக பாவ சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டு இந்த நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு நமக்குள்ள ஒரு புதிய மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அந்த தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாக அவர் திரைக்குள்ளே தன்னுடைய சொந்த இரத்தத்தினால பிரவேசித்தது நிமித்தமாக நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த புதிய மார்க்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வருகிறது. அது நம்ம எந்த விஷயத்துல நாம் தவறுகிறோமோ அந்த விஷயத்துல நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுது. எப்படி சொல்றது, நம்ம தவறிட்டோம் அப்படின்னா முழுசும் நம்ம குற்றவாளிகள் ஆயிட்டோம் அப்படிங்கிற மனநிலைமையிலிருந்து நம்மை மாற்றி அந்த தவறுதலுக்கும் ஒரு பிராயச்சித்தம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே என் பாவத்தை, என் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்ற அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த அனுபவம் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை தேவ சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துகிறது. இனிமேல் இந்த காரியத்துல தவறுதல் என்னிடத்துல வரக்கூடாது, இந்த காரியத்துல என்னிடத்துல மீறுதல் வரக்கூடாது, இந்த காரியம் என்னை பரிசுத்தமாக்குகிறதுன்னு சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தும்படி
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாள், இந்த பெந்தெகோஸ்தே நாள் நமக்கு உதவுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டுல ஒரு பாவம், ஒரு மீறுதல் நம்மை குற்றவாளியாக்கினதோ, இந்த புதிய ஏற்பாட்டின் அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரை வழியாய் வந்த இந்த அனுபவம், அவர் பரமேறி சென்று நமக்காக பரிசுத்த ஆவியானவராய் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பொழிந்தருளப்பட்ட அனுபவம் நம்மை ஒவ்வொரு பொழுதிலும், நம்ம எல்லாருமே மனிதர்கள், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, மறந்தோ நினைத்தோ ஏதோ சில விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். அப்படி நாம் தவறும் பொழுது நம்மை மீண்டும் பரிசுத்தமாக்கி நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள போய்விடாதபடி, இயேசுவின் ரத்தம் எனக்காக இந்த இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே நான் இதை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இன்னும் உன்னத அனுபவங்களுக்குள்ளாக, உன்னதரோடு உறவாடுகிற அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற ஒரு புதிய வாய்ப்பினை, புதிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்துல இருந்து இந்த காரியம் ஆரம்பிக்கிறது. அப்போ என்னதான் என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இடமே இல்லாதபடி எங்களுடைய தகுதி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அன்றைக்கு ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு அவன் ட்ரெஸ்ஸ எல்லாம் எடுத்து வச்சு காவல் காத்துக்கிட்டு வாய் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த சவுலதான் ஆண்டவர் பவுலா மாற்றி தனக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு தன்னையும், எப்படி ஒரு ஸ்தேவன் தன்னுடைய உயிரையே கொடுத்தாரோ சுவிசேஷத்திற்காக, தன்னையும் தன்னுயிரையும் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பவுலை மாற்றின அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ மறுதலித்து போய் கிடந்த அந்த பேதுருவை மாற்றின ஒரு அனுபவம், தைரியசாலையாய் நிறுத்தின ஒரு அனுபவம், கொலைக்காரனாய் அல்லது கொலை செய்யப்படுகிற ஒரு ஸ்தலத்திலே காவல்காரனாய் அல்லது வேடிக்கை பார்க்கிறவனாய் இருந்தவனை கூட இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இந்த பெந்தெகோஸ்தேயின் அனுபவம் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து, எப்படி சொல்றது, நீ குற்ற மனசாட்சியை நீக்கி குற்றமற்றவனாய் தன்னை நிறுத்தி, எங்க தகுதி எங்களால உண்டாகலப்பா, நாங்கெல்லாம் யாரு, மறுதளிச்சு போனவங்க, காட்டி கொடுத்தவங்க, அவரை விட்டு விலகி போனவங்க, விட்டுட்டு ஓடி போனவங்க, எங்களையெல்லாம் அவருடைய குற்றமற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை இன்னைக்கு தகுதிப்படுத்தி எங்களையும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, எங்களிடத்திலிருந்தும் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியமா நிக்க வச்சது இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்கு பின்பு வந்த நாட்கள் தான், இந்த திருச்சபை நாட்கள் தான். இதுதான் நம்ம ஆதி திருச்சபை நாட்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆதி திருச்சபை நாட்கள் தான் இன்னைக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த ஆதி திருச்சபை நாட்கள் வரணும், அந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல செய்யப்பட்ட மாதிரி அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யப்படணும், கிறிஸ்துவின் மகிமை வெளியரங்கமாய் காணப்படணும், மரித்தோர் எழும்புகிறதும், குஷ்டரோகிகள் சொஸ்தமடைகிறதும், வியாதியஸ்தர்கள் சுத்தமாகிறதும் சர்வ சாதாரணமா நடக்கணும் அப்படின்னு குறிக்கப்பட்ட ஒரு காலத்துலதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! இது எத்தனை பாக்கியமான காலம் தெரியுமா? நம்ம இது கடைசி காலம், இது அந்தி கிறிஸ்து வெளிப்படுற காலம், இது சிப்பு போடுற காலம், இது நம்ம ஓடி ஒளியணுமோ, நம்ம விற்கப்படுவோமோ, நம்ம விற்கவும் வாங்கவும் முடியாம கஷ்டப்படுவோமோ, இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணல. இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த அனுபவத்திற்கு, இந்த நாளுக்கு அதுக்கு அடுத்தால வந்த திருச்சபையானது எப்படி செயல்பட்டதோ, எப்படி முதல் வருகைக்கு பிறகு திருச்சபை செயல்பட்டதோ, அதே போல அந்த கிறிஸ்துவின் பிறப்பு, உயிர்த்தெழுதல், பெந்தெகோஸ்தே அனுபவம், அந்த நாட்கள்ல நடந்த அதே அனுபவங்களுக்குள்ளாக அன்றைக்கும் உபத்திரவங்கள் இருந்தது, அன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டாங்க, அன்றைக்கும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாங்க, அன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்தாங்க, வாளால் அறுக்கப்பட்டாங்க, வட்டயத்தால் வெட்டப்பட்டாங்க, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள சாட்சிகளாய், இரத்த சாட்சிகளாய் தேவனுக்காக மரித்தாருங்க. இதெல்லாம் திருச்சபையின் ஆரம்ப காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் ஆரம்ப காலத்தை காட்டிலும் திருச்சபையின் முடிவு காலத்துல, இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை
சமீபித்திருக்கிற காலங்கள்ல இருக்கிற நாம் இன்றைக்கு நம்ம இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்தும் கருவியிலாக, பிசாசுகளை ஓட்டுகிறவர்களாக, ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக, அவருக்காக எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டவர்களாக நிற்கும்படியாக, பயந்தாங்கொலிகளாய் அல்ல தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும்படியாக இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு அவசியமானதா இருக்கிறது. ஏதோ நம்ம பாஷைகளை பேசுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அப்புறம் ஏதோ ஒரு சாதாரண உலக வேலைக்குள்ளையும் உலக வாழ்க்கைக்குள்ளாயும் போயிடுறோம். அப்படி இல்லை. அதற்காக அதற்கு ஒரு அனுபவமே தேவையே இல்லையே. அப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் புதிய அனுபவத்தோடு புதிய வல்லமையோடு என் பிள்ளைகள் எழும்ப வேண்டும் அப்படிங்கிறதுதான். கீழ்ப்படுத்தணும், சகலத்தையும் ஆளணும், கீழ்ப்படுத்தணும், பொருளாதார தேவைகளை கீழ்ப்படுத்தணும், பலவீனங்களை கீழ்ப்படுத்தணும், அவிசுவாசத்தை கீழ்ப்படுத்தணும், மன்னியாமைகள், அன்பு தாழ்ச்சிகள் எல்லாத்தையும் சிலுவைக்கு கீழ்ப்படுத்தி எல்லாத்திலையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமளும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழணும். கிறிஸ்துவுக்கு நாங்கள் நற்கந்தமா இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க நம்ம நிக்கிறோமோ, ஒரு பூ, ஒரு வாசனையுள்ள ஒரு மலர் எங்க இருக்கோ அதோட வாசனை அப்படியே பரவும். அப்போ நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருந்தோம்னா நாம எங்க இருக்கிறோமோ அங்க கிறிஸ்துவின் வாசனை பரவும். அதான் ஜீவ வாசனை, மரண வாசனை அப்படின்னு 2 வாசனை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியானவருக்குள், ஆவியின் அனுபவத்திற்குள் இருப்போமானால் நம்ம போற இடத்துல எல்லாம் ஜீவ வாசனை வீசும். நம்ம கிட்ட வர்றவங்க ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு மனசுல ஒரு ஜீவன், புது ஜீவன், புத்துணர்ச்சி, புத்து எழுச்சி பெறுவாங்க. சரீரத்துல ஒரு ஜீவன், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பாங்க. ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருந்து ஒரு கட்டவிழ்த்தலை பார்ப்பாங்க. இது ஜீவ வாசனை. ஆனா சில இடங்கள்ல சில பேர்கிட்ட போனாலே ஒரு மரண வாசனை. மரண வாசனைன்னா என்ன? எப்பொழுதும் ஒரு சோர்வுற்ற மனநிலை, எப்பொழுதும் ஒரு அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற மனநிலை, எப்பொழுதும் ஒரு தோல்வியின் சிந்தனை. இது மரண வாசனை. இந்த மரண வாசனை அல்ல. இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் இடத்துல வெளிப்பட்டது ஜீவ வாசனை. அவங்க ஜீவ வாசனையை கொண்டு அநேகருக்குள்ளே ஜீவனை கொண்டு போனாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போனாங்க. தன்னுடைய ஜீவனை பெரிதா நினைக்காம கிறிஸ்துவின் ஜீவன் எங்களிலே விளங்கும்படிக்கு நாங்க எல்லாத்தையும் சுமந்து திரிகிறோம், எல்லாத்தையும் நாங்க சகிக்க தயாராயிட்டோம். கிறிஸ்துவின் அடையாளங்கள்லாம் எங்க சரீரத்துல நாங்க தரித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் சால்வையை நாங்க மூடி இருக்கிறோம். கிறிஸ்துவின் அனுபவத்தோடு நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி ஜீவ வாசனையாக வெளிப்பட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட ஜீவனுள்ளோருக்குள்ள ஜீவ வாசனையாக நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுதான். இந்த அனுபவம் நமக்கு வேணும். இந்த அனுபவத்திலிருந்து இதுலதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துலதான் அந்த கடைசி நாட்களை குறித்து யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்ன வார்த்தை 2:17 எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலமாய் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? எந்த காரியத்தை குறித்தாலும் தேவனிடத்துல நாம் விசாரித்து நம்முடைய காரியங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரா? இல்லை என்றால் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு இன்னும் அவசியமாகிறது. இன்னும் நம்ம அந்த லெவலுக்குள்ள நம்ம போகும்படி கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நம்மை விட்டு கொடுக்கும்படியாய் தேவ சித்தம் இந்த பூமியில நம்ம மூலமாய் நிறைவேறுவதற்கு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவிய, நம்முடைய ஆத்துமாவை அவரிடத்துல சரண்டர் பண்ணும்படியாய், அவருக்கு விட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில இல்ல, நான் என்னுடைய கொள்கையில தான் நான் ஸ்டபர்னா இருப்பேன், உறுதியா இருப்பேன் என்று சொல்லுவோமானால் இப்படிப்பட்ட ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் தேவனை தேடுறதுதான் அவருடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னு.
இல்ல முதலாவது தேவனை தேடுங்கள் அப்படின்னு எழுதப்படாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகள் நம்ம மூலமா நடக்கணும். ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல ராஜ்யத்தின் காரியங்கள் நடந்தது. அவங்க சபை நடத்தினதா இருக்கட்டும், அவங்க தர்ம பணங்களை சேகரித்ததா இருக்கட்டும், அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவினதா இருக்கட்டும், அவங்க கிறிஸ்துவின் வார்த்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தினதா இருக்கட்டும், எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில இந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவம் என்று சொல்லப்படுகிற இந்த அனுபவத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அனுபவம் நமக்கு அவசியமாகிறது. நாம் தேவனை தேடுகிறவர்களாய், இம்மைக்காக மாத்திரம் நமக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தா மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்னு தானே வேதம் சொல்லுது. அப்ப நம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்காக கிரியை செய்கிறவர்களாய், வேலை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் இந்த அனுபவம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆவி இணைந்து நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே அந்த அறிவையும் உணர்வையும் அடைந்து நம்முடைய வாய் மூலமாக, நம்முடைய செயல், நம்முடைய கிரியைகள் மூலமாக தேவ ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்த எதிர்பார்ப்பை உடையவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவத்துல நீங்க இருப்பீங்கன்னா தேவன் சந்தோஷப்படுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ள வளருங்க. ஆவிக்குரிய வரங்கள்ல, கிருபைகள்ல பெருகுங்க. அவரை அறிகிற அறிவில பெருகுங்க. கிருபையில நிலைத்திருங்க என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இல்லை இந்த அனுபவத்துக்குள்ள வரவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டின் துவக்கத்திலே தானே இந்த அனுபவத்துக்குள்ள வந்து விடும்படியாக, இதை வாஞ்சிக்கும்படியாக, இதை அமர்ந்திருந்து தேவ சமூகத்துல காத்திருந்தவர் சொன்னார்ல, இதுக்கு நீங்க காத்திருங்கன்னு. காத்திருந்த அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் வந்து இறங்கினார்ல. ஆகவே இந்த காத்திருக்கிற அனுபவத்தின் மூலமாக இதை பெற்றுக்கொண்டு அதை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி அப்பா. நாங்க வெறும் வார்த்தைகளால் ஆண்டவரே வெளிப்படுத்த முடியாதப்பா. எங்களுடைய நற்கிரியைகளால், எங்களிடத்திலே வெளிப்படுகிற உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளினால், உம்முடைய மகத்துவமான செயல்களினால் அநேகரை உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்க ஆதாயம் ஆக்கணும் ஆண்டவரே. அப்போ நாங்க உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவத்திற்குள்ளாக இன்னும் வளர்ச்சி அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, இன்னும் வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவங்களை வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதே தகப்பனே. ஆவியிலும் ஆத்துமாவிலும் முதிர்ச்சி அடைந்தவர்களாய், பூரண புருஷர்களாய் ஆண்டவரே, நீங்க எதிர்பார்த்த லெவலுக்கு வளருகிறவர்களாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று கேட்கிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே தகப்பனே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளின் அனுபவத்திற்குள்ளாக நாங்க வரணும். இந்த அனுபவத்தின் மூலமாக உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்க வாழணும் அப்படிங்கிற ஆண்டவரே அந்த எண்ணெயை நீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றுங்க ஆண்டவரே. அபிஷேக எண்ணெயை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருடைய சிரசின் மேல் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவரே இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, இந்த அனுபவம், இந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவம் ஆண்டவரே வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. அக்கினி நாவுகள் ஆங்காங்கே ஒவ்வொருவர் மேலும் இவர்கள் இருக்கிற இடங்களிலே இவர்கள் மேல் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. திரள் கூட்டங்கள் உமக்கு வேணும்ப்பா. இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தோடு செயல்படுகிற திரள் கூட்டங்களை நீங்க ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாய் இன்றைக்கு அநேகரும் இடத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாக. அப்பா உமக்கு நன்றி. இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். Nisa, 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 nisa.